ஆடுவோம், கவிதை சொல்லுவோம், பட்டிமன்றத்திலையும் நாங்கள் பேச தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைங்க உங்களையும் எங்களையும் வச்சு, அதாவது பேரண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் வச்சு ஒரு பட்டிமன்றம் பண்ணியிருக்காங்க. வாருங்கள் குழந்தைகளே. விகேஷ், சஞ்சனா, ஸ்ரீ வைஷ்ணவி, கபிலேஸ்வரன், தீக்ஷா. பிறந்தது முதல் அதிக நேரம் இருப்பது அன்னையுடன். பின் சில காலம் கழித்து பள்ளிக்கு வருகின்றனர். அதன் பின் அந்த குழந்தை ஆசிரியரின் பொறுப்பு. அதனால் இன்று நம் பேச எடுத்திருக்கும் தலைப்பு ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்துவது பெற்றோரா ஆசிரியரா. பெற்றோர் சார்பா பேசுபவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவி மற்றும் கபிலேஸ்வரன். ஆசிரியர் சார்பா பேசுபவர்கள் மற்றும் சஞ்சனா. வணக்கம். ஒரு பறவையின் சிறகு முளைக்கும் வரைக்கும் ஒரு தாயின் அரவணைப்பு. அதை போல் ஒரு குழந்தை பள்ளி பருவம் வந்த பின்பு அந்த குழந்தை ஆசிரியரின் அரவணைப்பில் வந்துவிடுகிறார்கள். ஆகையால் அந்த குழந்தையை நல்வழிப்படுத்துவது ஆசிரியர்களே ஆசிரியர்களே ஆசிரியர்களே. நன்றி. ஆசிரியர்னு பேசினாலும் பெற்றோர் தான் அப்படின்னு பேச வராங்க ஸ்ரீ வைஷ்ணவி. பேசுங்க ஸ்ரீ வைஷ்ணவி. வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை வளர்ப்பினிலே. அதுபோல் ஒரு குழந்தையின் வாழ்நாளில் முதல் ஆசிரியர் அன்னை தந்தையாகும். அதனால் அவரை நல்வழிப்படுத்துவது முதலில் பெற்றோரே. நன்றி. ஆசிரியர் தான் அப்படின்னு பேசுறாங்க சஞ்சனா. பேசுங்க சஞ்சனா. கற்பிக்கும் அனைத்து மாணவர்களையும் சமுதாயத்தில் நல்ல மனிதனாக வளர்த்து விடுவது ஆசிரியர் சமுதாயமே. நன்றி. நாங்க குறைஞ்சவங்க இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க கபிலேஸ்வரன். பேசுங்க கபிலேஸ்வரன்.